ப்ரொடியூசர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா முதலாளிக்கும் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு நாங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் ஏகப்பட்ட இது அதோடு சேர்ந்து இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்காது. பித்தளை மாற்றி முதலாளிக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டிலு. உமாவதி ராமையா ஃபஸ்ட்டு வந்து உமாவதி ராமையாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்னோட திருமண வாழ்த்துக்கள் சொல்லியா. போது கொரோனா டைம் நிறைய பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியல, திரையரங்குகள் கிடைக்கல, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் தாண்டி இப்போ வந்து இந்த படம் வந்து திரைக்கு வர இருக்குது. பித்தளை மாற்றின்னு பத்திரம் மாற்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது 10க்கு அரை செல்வலை வந்து தகு கொடுத்தா அந்த இது நகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நகை செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டமோ இது வந்து ஆக்சுவலாக சித்தர்கள் காலத்தில் சொல்லுவாங்க 10க்கு அரை மாற்று பத்திரம் மாற்றுவாங்க. அது மாதிரி பித்தளை மாற்று அப்படின்னா அந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து அந்த மாதிரி நிறைய மெசேஜ் இருக்குதுல்ல. அதாவது குடிக்கிறவங்க குடியாதர்கள் அந்த இதிலே பார்த்துருப்பீங்க சாங்லேயே குடியாதர்கள் சங்கம் இருக்கணும், அது கொள்கை இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் வந்துருச்சு. ஆனால் அதை தாண்டி படத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு மாணிக் வித்யா சார். ஒன்று நல்லா நடிச்சிருக்கீங்க. நான் நடிக்கவே இல்லை, சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பேசிட்டு வந்தேன். இப்போ அதுதான் நடிப்புங்கிறாங்க போல இருக்கு. பட் எனிவே அது முழுக்க முழுக்க அந்த படத்தில் நான் நடித்ததுக்கோ அதுக்கு அதில் கிடைச்ச பேர் அதுக்கு காரணமே வந்து அந்த படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமார் தான். உங்களுக்கு மீண்டும் என்னது இது கரம் கூப்பியானது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பித்தளை மாற்றி படத்தோட அந்த ட்ரெய்லரு 2 சாங்கையும் பார்த்தோம். மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க தம்பி. மாணிக் வித்யா, மாணிக் பாஷா மாதிரி மாணிக் வித்யா இல்லை பெருசாக வருவதே சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த படத்தில் கேமராவும் நடிகர்களும் எங்கேயும் நிற்கவே இல்லை, ஆடிட்டே இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரர் சொல்லக்கூடும். இந்த ஆட்டக்கார நாயகனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தைரியமாக இந்த படத்தை பித்தளை மாற்றி என்ற ஒரு அழகான டைட்டில் வச்சுருக்கீங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான டைட்டிலாக இருக்குது. இந்த டைட்டில் தமிழ் டைட்டிலாக இருக்குது. இப்போ நிறைய படங்களில் தமிழை தேட வேண்டியதாக இருக்குது. கலைஞர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் வந்து தமிழில் டைட்டில் வச்சா வரி விலக்குனாங்க. இப்போ அந்த வரியெல்லாம் தேவையே இல்லைன்ட்டாங்க, வரி விலக்கே வேண்டான்ட்டாங்க. ஆளுக்கால் என்னென்னலாம் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா டைட்டில்களில் பார்த்தீங்கன்னா யூட்டர்னு, சிக்னலு, டிராஃபிக்கு, டைட்டிலே கிடைக்கலிக்கு பாவம். ரோட்டில் வரும்போது ரோட்டில் யூட்டர்ன் வருது, சிக்னல் வருது, இப்படியெல்லாம் டைட்டில் வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, நல்ல டைட்டில். அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ சொல்ல கேள்விப்பட்டேன், தமிழில் வார்த்தைகள் இல்லையா, வைரமுத்து சார்னு நினைக்கிறேன். தமிழில் இவ்வளோ அழகான வார்த்தைகள் இருக்கு. நல்ல பித்தளை மாற்றி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு. அது அந்த டைட்டிலுக்காக நான் உங்களை தமிழில் டைட்டில் வச்சதுக்காக வாழ்த்துறேன். 2வது நம்ம இவரோட சன்னு ஒரு பேருன்னு ஹீரோ தம்பி ராமையா சாரோட பையன் வந்து அவருக்கு மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள். ஏன்னா நல்ல ஒரு வாழ்க்கை தொடக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. நாளைக்கு ரிசப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு ஒரு கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். எப்படி திருமணத்துக்கு பின்னாடி தான் எனக்கு கூட என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. திருமணம் 21, ரிசப்ஷன் 24, என் படம் முதல் படம் ரிலீஸ் 26. 2 நாள் டிஃபரன்ஸில் படம் வெற்றி அடைந்து விட்டது. என்னை விட என் பொண்டாட்டிக்கு பேர் கிடைச்சிச்சு. படம் ஆக்கணுன்ற ஒரு முயற்சியிலேயே அவர் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காரு. கவலைப்படாதீங்க, ராஜண்ண வந்தால் தமிழ் திரையுலகமே வந்த மாதிரி. அவர் தொடாத எல்லைகள் கிடையாது. அவர் வந்து அவ்வளோ நல்ல மனிதர். உண்மையிலே சொல்கிறேன், மனசில் இருக்கிறத பேசக்கூடிய ஒரே சினிமாக்காரன் அவர் தான். நம்ம கூட சில டைமில் இடம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம பேசின சர்ச்சைக்குரிய விஷயங்களாக போயிடுது.
நல்ல விஷயத்தை பேசினா கூட. ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல உள்ளங்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அழகு வந்து வெளி தோட்டம் பண்ணுற மனசு இதய அழகும் கூட அதிகமாக இவங்க பத்திரிகை நண்பர்கள் வைத்திருக்காங்க. சின்ன படங்கள் எல்லாம் ஓடணும்னு நினைக்கிறவங்க. அதனால் நிச்சயமாக உங்கள் திரைப்படம் இப்போ பார்த்தப்போ இந்த துள்ளலோடு மிக வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக இது வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு வாழ்வியல்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் யதார்த்தமாக படம் எடுக்கிற விதம், அது மக்களோடு மக்களாக ஒன்றி போய் பார்க்கிற ஒரு படமாக எடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த காலத்தில் நம்மளாம் எடுத்தோம் நம்ம படங்கள், கிழக்கு வாசல் போன்ற படங்கள்லாம் இந்த யதார்த்தத்தோடவே இருக்கும். கதையும் கதைக்களமும் கதாநாயகர்களும் அவர்களுடைய நடிப்பும் கதாபாத்திரங்களுடைய பிணைப்பும் அதை பின்னி வரக்கூடிய காட்சிகள் கூட அந்த கதையோட்டத்தோடவே இருக்கும். அந்த கதையோட்டத்தோட ஒரு சொல்கிற விஷயத்தை ஒரு மிக நாகரிகமாக சொல்லியிருந்தார் அந்த டைரக்டர். யாரோ ஒரு விமர்சனத்தில் கூட ஒருத்தர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க, உங்கள் நண்பர்களில் யாருன்னு தெரியல, கர்ணனை விட இந்த சூரி கதாபாத்திரம் அருமையான கதாபாத்திரம். கர்ணன் கூட செஞ்சோற்று கடனுக்காக சேராத இடத்திலே சேர்ந்து தன் நட்புக்கும் செஞ்சோற்று கடனுக்குமாக நியாயத்தை எதிர்த்து தர்மம் தோத்து போகுது. அவன் தர்மகர்த்தா, அவன் மிகப்பெரிய தர்மவான் கர்ணன். ஆனால் இந்த சூரியன் கதாபாத்திரம் அந்த உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில் அவன் உண்மை பக்கம் தர்மத்தின் பக்கம் நிற்கிறான் பாருங்க. அது வந்து ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திர படைப்பா இப்போ எல்லாராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் சூரிய அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்து. ஏன்னா இந்த கதாநாயகனுக்கே உண்டான கதாபாத்திரங்களை நம்ம கூட அப்படித்தான் அப்படி வடிவமைப்போம். இது கதையின் பாத்திரமே ஒரு நாயகனாக மாறுகிறார். அதுதான் ஆர்டினரியாக ஒரு கேரக்டரை எடுத்துட்டு அந்த கேரக்டர் சாதாரணமாகவே கொண்டு வந்து அது கடைசியில் அந்த ஹீரோயிசத்தை காட்டுறான். ஹீரோயிசம் என்னன்னா அவன் வாய்மையின் பக்கம், உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம் நிற்கிறான் என்பதுதான் அந்த கதை. பேர் ஒன்றும் இல்லை, அது சொன்ன விதம் இன்றைய மக்களால் மிகவும் பாராட்டப்படுகிற விதம். அந்த மாதிரி இதில் கூட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறத நான் உணர்றேன். இப்படியெல்லாம் ஆடிட்டும் பாடிட்டு இருக்கிற பையன் என்ன செய்கிறான்றத இந்த படத்தோட ஒரு கதை களமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து ரசித்து இந்த திரைப்படம் பெரும்பாலான மக்களால் பார்த்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு படமாக மாற்றுவது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஆகவே இந்த படத்தின் இயக்குனர் வித்யா, மாணிக்க வித்யா, இசையமைப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடித்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தம்பி ராமையா என்னுடைய குடும்ப நண்பர் மட்டுமல்ல, தம்பி, அவருடைய மகனுக்கும் ஐஸ்வர்யாக திருமணம் நடந்து வரவேற்பு நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த தம்பி தான் இதில் ஹீரோ. தம்பி ராமையாவுடைய மகன் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், இந்த படமும் வெற்றி பெற்று அவருக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும். அந்த தம்பதிகள் நலமோடும் வளமோடும் நீடூழி வாழ வேண்டும், தமிழ் சினிமாவில் பெரும் பங்கும் புகழும் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன். அவங்க எடுக்கிற படங்கள் வெற்றி பெறணும் என்பதிலே ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் கூட சிறும எல்லா படமும் வெற்றி பெறணும். அதில் சிறுமூத்த முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றால் அந்த தயாரிப்பாளர் மறுபடியும் படம் தான் தயாரிப்பாங்க. இப்போ பித்தளை மாற்றி, அதாவது சினிமாவில் நிறைய பித்தளை மாற்றிங்க இருக்காங்க, வாயிலே வடை சுட்டு வட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க.
ஆனால் நான் மொசலை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன். நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன். ஆனால் என்கிட்ட வாயில் வடை சுட்டு என்கிட்ட பணத்தை வாங்கினவன் வரவே மாட்டேங்கிறான், கிட்ட பதிலே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட பித்தல் மாத்திகள் நிறைய இருக்காங்க, உஷாராங்க. அதுக்கிடையில் ஒரு தங்கமான ப்ரொடியூசர் சரவணன். அது மட்டும் இல்லை, நான் அவர்கிட்ட கேட்டேன் ஷூட்டிங் எத்தனை நாள் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு. மிக மகிழ்ச்சியாக சொன்னார். நிறைவா தேவையான அளவில் நடந்தது சார், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. ஒரு ப்ரொடியூசர் அப்படி சொல்லவே இல்லை. டைரக்டரை பற்றி அவ்வளோ நல்லா சொன்னார். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேதியும் குறிச்சிட்டா நாளைக்கு படம் ரிலீஸ். படம் ரிலீஸ் இந்த ரிலீஸ் தேதியை நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர். இந்த படம் மட்டும் எடுக்கல, இன்னொன்று ஜோரா கை தட்டுகள், யோகி பாபு வச்சு ஜோரா கை தட்டுகள் படத்தை முடிச்சுட்டாங்க. அதுவும் அடுத்த ரிலீஸ் தயார். இன்னைக்கு சினிமாவில் அதை ஏன் நான் தனியாக பாராட்டுறேன்னா, இன்னைக்கு சினிமா எவ்வளோ சிரமத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதில்ல. ஒரு படம் ஆரம்பித்த ப்ரொடியூசர் பண்ணுற வேதனை. நல்ல டைரக்டர் மாட்டிட்டா அவங்க தப்பிச்சாங்க. ஆனால் சில டைரக்டருங்க பித்தளை மட்டும் மாத்திரல, ப்ரொடியூசரே மாத்திடுறாங்க. பணக்காரனா வந்தவங்கள ஏழையாக அனுப்புறாங்க சிலர். அதில் இந்த வகையில் நம்முடைய சரவணன் உண்மையிலே பாக்கியசாலி, ஒரு நல்ல டைரக்டர் கிடச்சிருக்காரு. 2 சாங் பார்த்தோம், திருப்திகரமாக இருந்தது. நல்ல நடிகர்கள்லாம் போட்டிருக்காங்க. தம்பி ராமையா அவருடைய மகன், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அதில் இருக்காங்க. இன்னைக்கு இந்த படம் ஜெயிச்சதுன்னா அடுத்து யோகி படம் ஜெயிச்சா அடுத்து இன்னும் 2 படம் ஆரம்பிப்பார். அது நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும், சினிமாவுக்கு நல்லது.